ராம் நாராயண ராம். இன்றைய மாற்றமான காலத்தில் மனிதன் இந்த பூமியில் எதுவும் தனக்கே சொந்தமில்லை என்பதை மறந்துவிட்டான். இன்று பலர் மதம், ஜாதி, உயர்வு, தாழ்வு பற்றி பேசுகிறார்கள். இதையெல்லாம் இயற்கை உருவாக்கியதா? இல்லை, இதை மனிதர்களே உருவாக்கியுள்ளனர். இவை அனைத்தும் மனிதர் உருவாக்கியவை. நாம் இயற்கைக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் அது போதுமானதாகாது. ஏனெனில் நாம் இருப்பது முழுவதும் இயற்கையின் காரணமாக மட்டுமே. இயற்கை இல்லாமல் நாம் ஏதுமில்லை. இயற்கை நமக்கு வாழ்க்கையை அளித்துள்ளது. புத்தி, விவேகம் அனைத்தும் அதிலிருந்தே வந்தவை. நாம் செய்யும் அனைத்து செயல்களும் விவேகத்தின் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும். ஏனெனில் விவேகமே எது சரி எது தவறு என்பதை காட்டுகிறது. பூமியின் நிலைமைகள் தினந்தோறும் மோசமாகிக் கொண்டே போகின்றன. மக்கள் உண்மையில் எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். ஒரு மனிதனின் உண்மையான மதம் அவனது மனத்திலும் இதயத்திலும் நிறைந்திருக்கும். அவன் அதை அனுசரிக்க வேண்டும். ஆனால் இரவு நேரத்தில் அனைவரும் தியானம் செய்ய வேண்டும். ஒருவர் இரவு உணவு முடித்த பிறகு தூங்கச் செல்லும் முன் தனது படுக்கையில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானமும் ஒரு வகையான வழிபாடே. ஒரு மாணவன் 1 மணி நேரம் தியானம் செய்த பிறகு 1 மணி நேரம் படித்தால் அது 100 ஆண்டுகள் படித்தது போல் இருக்கும். மேலும் அந்த அறிவை அவன் ஒருபோதும் மறந்துவிட மாட்டான். அதேபோல் தியானம் செய்யும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் அனைத்து தடைகளை கடந்து செல்லும் ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் தங்களையே வலுவாக மாற்றிக்கொள்வார்கள். இயற்கையின் சட்டம், அதன் எண்ணங்கள், அதன் கல்வி, இவை அனைத்தும் அனைவருக்குமே பொதுவானவை. யாரும் பிறக்கும் போது எந்த மதத்தோடும் பிறக்கவில்லை. அனைவரும் வானத்தின், பிரபஞ்சத்தின் மதத்தோடு பிறக்கிறார்கள். விவேகமே நம்முடைய கடவுள். அப்படி இருக்கையில் தனித்த மதம் ஏன் தேவை? இத்தனை மதங்கள் இருக்கும்போது கூட மக்கள் பசியால் தவிக்கின்றனர். வீடுகளின்றி உள்ளனர். பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் இல்லாமல் உள்ளனர். இது எப்படி ஒரு மதம்? மனிதனை தேவைப்படும் சேவைகளை கூட வழங்க முடியாத ஒரு மதமாக இருக்கக்கூடாது. அதனால் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் மன அழுத்தத்திலும் கவலையிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தியானம் நம்மை விடுவிக்க மிகவும் உதவுகிறது. நாம் தியானம் செய்யும்போது நம்முள் ஒரு ஒலி ஆற்றல் சவுண்ட் எனர்ஜி உருவாகிறது. அதே நம்முடைய விவேகமாக செயல்படுகிறது. நமக்கு சரியானதையும் தவறானதையும் காட்டுகிறது. தியானத்தால் நாம் புதிய ஆற்றல், சக்தி, புத்தி ஆகியவற்றை பெறுகிறோம். இவை மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் தெளிவாக அறியச் செய்கிறது. இன்றைய உலகத்தில் நாம் அனைவரும் வழிதவறி உள்ளோம். நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல வேண்டும், வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும், வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பவை அனைத்தும் மறந்துவிட்டோம். நாம் நம்மை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் உறுதிப்படுத்த முடியவில்லை. எல்லா வீணான விஷயங்களையும் விட்டுவிட்டு உங்கள் உள்ளார்ந்த விவேகத்தை கேளுங்கள் மற்றும் தியானம் செய்யுங்கள். நம்முடைய மகாகுரு அருளிய பீஜ மந்திரம் ராம் நாராயண ராம் அனைவருக்கும் வாழ்க்கை அளிக்கிறது. இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து ஜபிக்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த விவேகம் விழிப்படைகிறது. இந்த மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அதனால் நடக்கும் அதிசயங்களை பாருங்கள். உங்கள் மனதை விழிப்பூட்டுங்கள் மற்றும் ஆற்றல் பெறுங்கள். ராம் நாராயண ராம் உங்கள் உள்ளேயே இருக்கிறார். அவரை நினைத்துக் கொண்டிருங்கள். ராம் நாராயண ராம்.